இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்போட பவர் பட்டன் வந்து ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்கள் லேப்டாப் பவர் பட்டன் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. பவர் பட்டன் ஆன் ஆகுது, லேப்டாப் வந்து ரன் ஆகுது, எக்ஸாஸ்ட் ஃபேனும் வந்து ரன் ஆகுது. அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கேப் லாக் பட்டன் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகுது, விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு ஒயிட் கலரில். ஓகேங்களா? சேம் டைம் உங்களோட டிஸ்பிளே வந்து பிளாக்னிங்காக இருக்குது. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ரொசீஜர் தான் சேம் நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் எந்த லேப்டாப்பாக எந்த மாடலாக வேணா இருக்கட்டும், அந்த மாடல் எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் அதில் வந்து ரேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து இதே ஒரு ஸ்டெப்பு தான். அதே போல் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு சேஞ்ச் பண்ணாலும் இதே ஸ்டெப்பு தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் உங்களுக்கு வந்து நான் எடுத்துக்கூடிய லேப்டாப்போட மாடல் என்னென்னு காட்டிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா HP, அதாவது HP 246 சொல்லக்கூடிய மாடல் லேப்டாப்பு, கவர்மெண்ட் லேப்டாப். ஓகேங்களா? கவர்மெண்ட் லேப்டாப் மட்டும் இல்லாமல் எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சேம் ஒரே ப்ரொசீஜர் தான். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோட பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். பேட்டரி வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க, பேட்டரி ரிமூவ் பண்ணி சைடில் வச்சிட்டேன். அந்த சேம் டைம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு இது நான் கழட்டணும். இதை கழட்டிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரேமுக்கான ஒரு செட்டப் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் இந்த ஒரு செட்டப்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்க் வந்து அங்கே தான் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ ரேம் சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நம்பர் வந்து ரேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ப்ரொசீஜர் தான். ஸ்டார்டிங்கில் இதை கழட்டிட்டு அடுத்து ரேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து இப்போ ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்த ஒரு செட்டப், அதாவது இந்த ஒரு செட்டப் வந்து நான் வந்து எடுத்துட்டேன். ரெட் போல்ட் போட்டு நான் எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரேம் அப்படின்றது வந்து இங்கே தான் இருக்குது. இதுதான் உங்களோட ரேமு. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய லேப்டாப்பில் இப்போ வந்து 1 GB ரேம் வந்து போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரேமை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ரேம், அதாவது நீங்கள் வந்து ரேம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் இதே இந்த ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஒரு சிங்கிள் ஸ்லாட் தான் கொடுத்துருங்க. அதனால் வந்து சிங்கிள் ஸ்லாட் ரேமில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை GB ரேம் இன்செர்ட் பண்ணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போது அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் ரேமுக்கான ஒரு ஸ்லாட் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து ஒரு இது கொடுத்துருக்கேன். இது வந்து லைட்டாக நீங்கள் தள்ளிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ரேம் அப்படின்றது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ரேமை வந்து இப்படி எடுத்துக்கிறீங்க கையில். நான் இதுவுமே பண்ணலாம், லைட்டாக அதை எடுத்து விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரேம் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதான் என்னோடய ரேம். இந்த ஒரு ரேமோட அந்த போர்ட்ஸுக்கு பார்த்துக்கோங்க. இந்த போர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இது கொஞ்சம் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்குவாங்க. உங்கள்கிட்ட எதாவது ரீஸ் இருந்தாலும் இல்லை எதுவாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராப் பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் வெஸ்ட்டோ வச்சு நீங்கள் வந்து அது க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களோட ரேமு. இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம், அதாவது உங்களோட லேப்டாப்பில் டிஸ்பிளே வந்து பிளாக்னிங் ஸ்க்ரீன் வரதுக்கான காரணம் அது இதுவும் ஒரு காரணமாக கண்டிப்பாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப் வந்து கீழே விழுந்தாலோ இல்லை வந்து ஏதோ ஒரு டென்ஷனில் வந்து உங்கள் லேப்டாப்பை நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு தட்டினால கூட இது மாதிரியான ப்ராப்ளம் வந்து வரும். இந்த ஒரு போர்ட், அதாவது இந்த ஒரு மேல் போர்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மேல் போர்ட்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபீமேல் போர்ட்ஸோட வந்து கனெக்ட் ஆகும். இந்த கனெக்ட் ஆகும்போது வந்து நீங்கள் தட்டும்போது லைட்டாக லூஸ் ஆனாலும் ஒரு பின்னு வந்து லைட்டாக விலகிட்டாலுமே கூட உங்களுக்கு சரியான இதுக்கான கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது. அந்த கம்யூனிகேஷன் சரியான கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக இந்த ப்ராப்ளம், அதாவது டிஸ்பிளே பிளாக்னிங் ப்ராப்ளம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சேம் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து ரேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் இதே இப்போ எப்படி பண்ணமோ அதே போல் தான் வந்து அந்த இங்கிருந்த ஒரு நட்டை மட்டும் கழட்டிட்டு நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு ரேம் அப்படின்றது கிடச்சிடும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், எந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 GB ரேம் வந்து நான் போட்டிருக்கேன் என்னோடய லேப்டாப்புக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து 2 GB ரேம் வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலுமே கூட ஒரு சின்ன ப்ராப்ளத்தால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னோடய மொபைல், அதாவது என்னோடய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ரேம் அப்படின்றது தொலைஞ்சிருச்சு. இன்னும் சிம்பிளாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நான் என்னோடய லேப்டாப்பில் நிறைய ப்ராப்ளங்கள் வந்து வந்திருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா, நிறைய சர்வீஸ் சென்டரில் போய் கொடுப்போம். அது போல் வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது என்ன ஒரு நபர் வந்து ஏமாற்றிட்டாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து நிறைய யூடியூப் சேனலை பார்த்து நானும் வந்து எப்படி வந்து நம்மளே வந்து ஓனாக வந்து ரேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஏதோ ப்ராப்ளம் இன்டர்னலாக ஏதோ லேப்டாப்பில் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நானே கற்றுக்கிட்டேன். அது மூலமாக தான் வந்து சரி நம்ம கற்றுக்கிட்டதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ரேமை எப்படி வந்து எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே போல் இந்த ஒரு லேப்டாப் பார்த்தீங்கன்னா HP 246 மாடல், இந்த ஒரு லேப்டாப் மாடல் இருக்குன்னு அப்புறம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இதை நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? எந்த ஒரு பயமும் எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை. லேப்டாப்க்கு எது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மேற்கொண்டு அதிக செலவு வச்சிருமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலையும் நீங்கள் பட தேவையில்லை. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இதுக்கான ரேம், அதாவது இப்போது வந்து இந்த ரேம் சேஞ்ச் பண்ணுற இந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும், இப்போ வந்து பிளாக்னிங் ஸ்க்ரீனான வீடியோ ரெண்டுமே ஒன்று சேம். இதே 2 வீடியோ இந்த ஒரே ப்ரொசீஜர் தான் வந்து
ரெண்டு கான்செப்ட், ரெண்டு அப்ளிகேஷன் ப்ளஸ் ஒரே ஒரு கான்செப்ட் தான் ஓகேங்களா. பிளாக் அண்ட் ஸ்க்ரீனாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்க. பிளாக் அண்ட் ஸ்க்ரீனாக இருந்தால் இந்த ரேமை கழட்டிட்டு நீங்கள் லைட்டாக வந்து இந்த ரேமோட அந்த போர்ட்டை வந்து நீங்கள் தொடச்சிட்டு திரும்பி போட்டிங்கனாலோ இல்லை வெதர் ஏதாவது நீங்கள் வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இதில் வந்து இன்சர்ட் பண்ணாலும் கூட ஓகே. இதை வந்து லைட்டாக வந்து இதை வந்து லைட்டாக ஊதி விட்ருங்க இதை டெர்மினல்ஸ் எல்லாமே. இல்லை உங்கள்கிட்ட வந்து ப்ளோயர் இருந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உங்களோட ப்ளோயரை வச்சு நீங்கள் இது ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி விட்ருங்க. இல்லை உங்களோட சேஃப்டிக்கு தான். சப்போஸ் ப்ராப்ளம் இனியும் ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பண்ணியாகணும். ப்ளோயர் வச்சு அடிச்சு விட்ருங்க ஓகேங்களா. அடிச்சுட்டு நீங்கள் திரும்பி வந்து இதே ரேமை நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ப்ராப்ளம், அதாவது டிஸ்பிளே பிளாக்னஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும் வந்து கிளியர் ஆயிரும். கிளியர் ஆகிட்டு உங்களுக்கான லேப்டாப் வந்து நீங்களே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ வந்து எந்தளவுக்கு ஆனால் இது சில்லியான ஒரு வீடியோன்னு கூட வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு சில்லியான விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா செலவு பண்ண இல்லை என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் போய் கடையில் கொடுத்து என்னோட 1000 ரூபாய் 2000 ரூபாய் நான் செலவு பண்ணிக்கிறேன், செலவு பண்ணிவிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா அது உங்கள் விருப்பம். இல்லை எனக்கு நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு வந்து நான் இதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் இல்லை அந்த 2000 ரூபாய் நீங்கள் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கேட்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம திரும்பி எப்படி அதை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ரேம் திரும்ப இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ரேம் வந்து நான் இந்த பொசிஷன்லாம் வந்து எடுத்தேன். அதே போல் எந்த பொசிஷனில் எடுத்தனோ அதே பொசிஷனில் திரும்ப இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரேம் இன்சர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்ஸ் வந்து வெளியே தெரியுது பாருங்கள். இந்த போர்ட்ஸ் இது போல் வெளியே தெரியுதுன்னு காரணமாக தான் வந்து உங்களுக்கு இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வருது. இந்த போர்ட்ஸ் வந்து இது போல் வெளியே தெரிஞ்சாலும் சேம் நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப் கேள்வி ஒன்றுச்சுன்னா இது போல் தான் உங்களுக்கு தெரியும். இது போல் தெரிஞ்சனாவே நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். உங்கள் லேப்டாப் வந்து பிளாக் அண்ட் ஸ்க்ரீனாக இருக்கிற ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு போர்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இது வந்து கொஞ்சம் வந்து உள்ளே தள்ளிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ரேம் அப்படின்றது நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ண பிறகு இப்போ என்னோடய லேப்டாப் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க விஷயம். நீங்கள் ரேம் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு இவ்வளோதான் விஷயம். அதாவது அதே போல் சேம் திங் இப்போ நீங்கள் வந்து உங்களோட இந்த ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு செட்டப் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப் பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பை ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.